This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாஜகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நிச்சயம் நம்ப மாட்டார்கள் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை 5,40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு தமிழ்நாடே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தொகுதி. இந்த தொகுதி இப்போ கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ தொண்டர்கள் மத்தியிலையும் களம் எப்படி சார் இருக்கு? சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடான இயக்கங்கள் தான் இன்றைக்கு கொண்டு சேர்ந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பணி என்பது தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை பணியாகத்தான் இருக்கும். பிரதமர் வேட்பாளர் யாருமே சொல்லாமல் திமுக ரெண்டு பேருமே களத்தில் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்பொழுதும் எதிர்க்கட்சிகள் இந்தியா முழுக்க ஒருங்கிணைந்திருக்கின்ற காரணத்தால் இதை இன்றைக்கி நாங்கள் தேர்தல் முடிந்தவுடன் யார் பிரதமர் என்பதை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்தியா யாரை தேர்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார்கள். எல் முருகன் போன்றவர் மீண்டும் தமிழகத்தில் இப்போ போட்டிடுறாங்க. இப்போ அவங்க பாஜக சாதகமான சூழல் தமிழகத்தில் பார்க்கலாமா சார்? நிச்சயமாக இல்லை. ஆக வெற்றி என்பது எல்முனையால் இருக்கக்கூட சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளும் எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். அண்ணாமலை விமர்சனம் என்பது அவருக்கு முதிர்ச்சி இல்லாத ஒரு விமர்சனம். ஏனென்றால் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது அவர் சொன்னார் திமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னார். இதெல்லாம் இது ஒரு கற்பனை கனவு கூட காண முடியாது. எடப்பாடியோ அண்ணாமலையோ அவங்கெல்லாம் ஏதோ சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு வந்தவர்கள். முன்னாள் சீனியர் அமைச்சர் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரப்படல, உதயநிதிக்கு முக்கியத்துவம் கூட தரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு கொடுத்த முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறு எவருக்கும் இனி வரலாற்றில் கிடைக்காது. பாஜக தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி? நாளைக்கு தேர்தலில் ஓட்டு போட போகல ஒரு பொய் வாக்குறுதியை சொல்லுவாங்க. அந்த அவருடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள். 120 கோடி மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலை இந்தியாவில் உருவாகும், தமிழ்நாட்டிலும் உருவாகும். தமிழக அமைச்சர் அவர்கள் தற்போது முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நாகராஜருடன் புதிய தலைமுறைக்காக ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.